ஹாய், இன்றைக்கி என்னடா ஈவினிங் ஸ்நாக் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போது அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஒரு சத்து மாவு பாக்கெட் கொடுத்தாங்க. ஸோ அந்த சத்து மாவில் இன்றைக்கி ஒரு சத்து மாவு உருண்டை பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சத்து மாவு பாக்கெட் எடுத்தாச்சு. அதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கலாம். இது யாருமே பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான். இதுக்கெல்லாம் ஒரு வீடியோன்னு நினைக்காதீங்க. வேறு கண்டென்ட் எங்களுக்கு வேணும் இல்லையா, ஏதாவது ஒரு வீடியோ போடணும். ஸோ சுடுதண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு உங்களுக்கு தேவையான அளவு அதில் ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, அது கூழ் மாதிரி ஆயிரும். அதை கரைச்சி கூழ் மாதிரியும் பண்ணலாம். இது நீங்கள் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் பிடிச்சிக்கலாம். கொலக்கட்டை மாதிரியும் பண்ணலாம், உருண்டை மாதிரியும் உருட்டிக்கலாம், லட்டு மாதிரியும். இன்றைக்கி நான் கொலக்கட்டை மாதிரி தான் உருட்டுறேன். சுகர் எல்லாம் அதிலே இருக்கும், உப்பு எல்லாமே இருக்கும், ஏலக்காய் எல்லாமே அந்த மாவில் சேர்த்துருக்கோம். இது நம்ம பால்வாடியில் கூட கொடுக்குறாங்க, கடைகள்லேயும் வாங்கிக்கலாம். ஸோ சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. ஈவினிங் ஸ்கூல் முடிச்சு வந்தோடனே ஏதாவது ஒன்று பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி டீயை போட்டு இதை நம்ம ரெடி பண்ணியாச்சு. நல்லாயிருக்கு. ஸோ டீயோட இந்த சத்து மாவு உருண்டையை இன்றைக்கி பாப்பா கொடுத்தாச்சு. ஸோ நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.